அனைவருக்கும் வணக்கம். இது மித்ரன் இன்டகிரேஷன். ஸோ இன்னைக்கு நாம சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன். சில்ட்ரன்ஸ் எஜுகேஷனுக்கு வந்துட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி சொல்ல போகிறோம். இது வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு என்டையராக வந்துட்டு அவங்க எஜுகேஷன் முடிக்கிற வரைக்கும் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கம்பல்ஷனுமே கிடையாது. ஜஸ்ட் வந்துட்டு 4 இயர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துடும். ஓகேங்களா? மற்ற இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் வந்துட்டு நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். இல்லை சும்மா நீங்கள் ஜென்ரல் என்கொயரி பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்தாலும் நிறையா லாங் டேர்மில் தான் இருக்கும். அதாவது அவங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு மட்டும்தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இன்ஜினியரிங் போகிறோன்னா இன்ஜினியரிங், டாக்டர் போகணுன்னா டாக்டர். இதுக்காக வந்துட்டு பல்காக நமக்கு அமௌண்ட் வேணும். அதுக்காக வந்து நீங்கள் இப்போ இருந்தே வந்துட்டு சேவ் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்துட்டு இதுலேயும் பெனிஃபிட்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. பட் ஆனால் இதை விட ஒரு ஷார்ட் டேர்மாக நமக்கு வந்துட்டு ஃப்ரம் எல்கேஜி யூகேஜியில் இருந்துட்டு அப் டு 12th முடிச்சுட்டு அப்படியே வந்து ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் உங்களுக்கு உண்டான செலவை வந்துட்டு 90% மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளானோட தான் வந்திருக்கேன். அதுக்கு வந்துட்டு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு தெரியணும். நேராக நம்ம தலைவன் சாட் ஜிபிடிட்ட போவோம். சாட் ஜிபிடிட்ட போய் கேட்குறேன் ஆனுவல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் 12th ப்ரீகேஜிலேருந்து 12th ஸ்டாண்டர்டுக்கு. ப்ரீகேஜிலேருந்து 12th ஸ்டாண்டர்டுக்கு மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி இன் தமிழ்நாடு. எல்லாம் பார்க்கும்போது 25,000 40,000 ஃபார் ப்ரீகேஜிக்கு ஆகுது இன் மெட்ரிகுலேஷனில். இதுவே சிபிஎஸ்சினா 50,000 65,000, ஐசிஎஸ்னா 75,000 90,000 வரைக்கும் ஆகுதான். இது அப்படியே ஸ்டாண்ட் பை ஸ்டாண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இது என்ன இன்ஃப்ளேஷன் மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் அப்படியே போக போக ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆக ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. நம்ம வந்துட்டு ஒரு என்ட்ரி லெவலில் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோம். ஒரு 30,000 45,000, எதுக்கு ரவுண்டர் 30,000 50,000 வரைக்கும் செலவாகுதுன்னு பார்த்துக்குவோம். இது வந்து சாட் ஜிபிடி. பொதுவாக வந்துட்டு சாட் ஜிபிடி நிறைய போய் சொல்லுவோம். அதனால் நம்ம டேரெக்டாக கூகுள் பண்ணிவிட்டு கூகுள் ஃபஸ்ட்டு டிஎன்ஃபீக் அப்படின்னு வெப்சைட் இருந்துச்சு. அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து கோயம்புத்தூர் டிவிஷனில் வந்துட்டு போட்டிருந்த ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் தான் இது. இதில் வந்துட்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு 29,000 30,000. நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆவரேஜாக வந்துட்டு ஒரு 30,000 கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு பொதுவாக நம்ம எதில் பண்ண போகிறோம்னா, நம்ம வந்துட்டு கோல்டு பீஸில் தான் பண்ண போகிறோம். ஏன் கோல்டு பீஸை சூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த கோல்டு பீஸ் தான் வந்துட்டு கோல்டு தான் நமக்கு தெரியும். கோல்டு தான் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சேவிங்ஸ் பிளாட்ஃபார்ம். இந்த கோல்டு பீஸில் வந்துட்டு நம்ம சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ண போகிறோம். கோல்டு பீஸில் இருக்கக்கூடிய ரிட்டர்ன் ஆஃப் ரேட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா, ஆனுவலுக்கு வந்துட்டு 12.66% வந்து கிடைக்குது. அதாவது கடந்த 20 வருஷத்தில் ஆவரேஜாக 12.66 கிடைச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கடந்த 3 வருஷத்தில் வந்துட்டு சில சமயங்கள் 15.36% கிடைச்சிருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்துட்டு 13% கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி வேரியேஷன் ஆவரேஜாக வந்துட்டு 12.66% கன்ஃபார்மாக கிடைக்குது. 12.66% கன்ஃபார்மாக கிடைக்கிறதுனால நம்ம அதவே நம்ம ஒரு பேஸ் கால்குலேஷன் ஃபார் ரிட்டர்ன்ஸுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதை வச்சு நம்ம வந்துட்டு ஒரு கால்குலேஷன் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்துட்டு நானாக பில்ட் பண்ண கூகுள் ஷீட் தான். கூகுள் ஷீட்டில் பில்ட் பண்ண ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அண்ட் சிஸ்டமேட்டிக் ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கான ஒரு கால்குலேட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஆன்லைனில் நிறையா போட்டிங்கன்னா வரும். இது நானே கிரியேட் பண்ணது. இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு, நமக்கு தேவையான டிமாண்ட் வந்துட்டு 30,000 40,000. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 10,000 ரூபாய், ஓகேங்களா, ஒரு 10,000 ரூபாய் வந்துட்டு அந்த 12.66% பர் ஆனம். அதுக்கு பர் ஆனம்க்கு வந்துட்டு ஒரு 4 வருஷம் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஒரு 4 வருஷம் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 6,27,000 ரூபா. ஓகேங்களா. அதாவது இது என்ன கணக்கில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் குழந்தை பிறந்து ஒரு வயசுலேருந்து நீங்கள் 4 வயசுல தான் கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துவீங்க. அதாவது எல்கேஜியில் சேர்த்துவீங்க. அந்த 4 வருஷம் கேப்பில் வந்துட்டு 10,000 வந்துட்டு எவ்ரி மந்த் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 6,21,000 கிடைக்குது. இந்த 6,21,000 அப்படியே நீங்கள் ஃபிஃப்த் இயர் என்ன பண்ணுறீங்க, 6,20,000 வச்சுக்குவோம். 6,20,000 சேம் 12.66% நான் கோல்டு பீஸ் தான் கணக்கு வச்சுருக்கேன், வேறு எதுவுமே கணக்கு இல்லை. சேம் கோல்டு பீஸ் ரிட்டர்ன்ஸில் போட்டுட்டு ஜஸ்ட் அங்கேருந்து எல்கேஜிலிருந்து அவங்களோட 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும்
ஒரு 15 இயர்ஸ். ஸோ 15 இயர்ஸ் வந்துட்டு அவங்க பண்றாங்க. அதாவது நீங்க மாசம் மாசம் வித்ட்ரா பண்றீங்க. ஸோ நம்ம அப்பயே எவ்வளோ பார்த்தோம்? ஃபீஸ் வந்துட்டு நம்ம அப்பயே எவ்வளோன்னு பார்த்தோம்? ஃபீஸ் வந்துட்டு மந்த்லி வந்து 5000 எடுத்தோம்னா, ஸோ இயர்லிக்கு வந்து 60,000 ஆச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி எவ்வளோ ரேஞ்ச் கணக்கு வச்சிருக்கோம்? ஸோ 40,000லிருந்து ஒரு 50,000 இல்ல 60,000 வரைக்கும் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இப்போ நம்ம மந்த்லி 5,000 எடுத்தோம்னா, ஸோ 12 மந்த்ஸுக்கு 60,000 ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் பிளான். ஸோ இதுக்குனால என்ன பண்ண போறோம்? நம்ம வந்துட்டு மந்த்லி 5,000 வந்து வித்ட்ரால் பண்ண போறோம். மந்த்லி 5,000 வந்துட்டு 15 இயர்ஸ்க்கு வித்ட்ரால் பண்ணோம்னா, நீங்க டோட்டலா வந்துட்டு வருஷத்துக்கு வந்துட்டு இந்த பிளான்ல 60,000 வித்ட்ரால் பண்ணியிருப்பீங்க. ஸோ டோட்டல் வித்ட்ரால் பண்ணது 9,00,000 அப்படி வித்ட்ரால் பண்ணது போகும் உங்ககிட்ட வந்துட்டு ஃபைனல் வேல்யூ 14,02,000 இருக்கும். ஸோ இங்க நீங்க பாருங்க டோட்டல் வித்ட்ரால் பண்ண அமௌண்ட் வந்து 34.7%. ஸோ அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் வந்து 65.3%. இதுக்கு வெறும் 12.66%. அதாவது நீங்க என்ன பண்ணீங்க, மாசம் 10,000 4 வருஷம், அதாவது குழந்தை பிறந்ததுலேருந்து 1 வயசுலேருந்து 4 வயசு வரைக்கும். ஸோ நீங்க சேவ் பண்றீங்க எவ்வளோ? 10K மட்டும் நீங்க சேவ் பண்றீங்க. ஸோ 10K சேவ் பண்ணீங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 4,80,000 அவங்க ஸ்கூல்ல சேரும்போது அந்த 4,80,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணது. ஸோ அதுக்குள்ள ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வருதுன்னா 6,27,000. ஸோ இந்த 6,27,000 6,20,000 வந்துட்டு சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான்ல சேம் 12.66%க்கு 15 வருஷம், அதாவது எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி அது ஒரு 3 வருஷம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வந்து அது ஒரு 2 வருஷம். ஆக மொத்தம் 15 வருஷம். இந்த 15 வருஷத்துக்கு நீங்க மாசம் 5,000 வருஷத்துக்கு 60,000 எடுத்தவும் அதோட அமௌண்ட் வந்து 9,00,000. அது போக 15 வருஷம் கழிச்சு உங்ககிட்ட 14,00,000 இருக்கும். ஸோ இந்த 16 வச்சு உங்களால அழகா இன்ஜினியரிங் சேர்க்கலாம், நீ அழகா டாக்டர் படிக்கலாம், நீட் கோச்சிங் சேர்க்கலாம், டாக்டருக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சா ஃபீஸும் கட்டிக்கலாம். ஸோ இதுதான் பெஸ்ட் பிளான். இல்லை இதை விட இன்னொரு பெட்டர் ஆப்ஷன் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக இது வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகும். அப்படி இல்லை நான் சிங்கிள் டைமாக பண்ணிடுறேன், சிங்கிள் டைமாக பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு 4 lakh rupees, ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு 4 lakh உள்ள 3,75,000 rupees-ஐ வந்துட்டு சேம் 12.66% இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு ஒரு 4 வருஷம் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இப்போவும் உங்களுக்கு வந்துட்டு அதே அமௌண்ட் வந்துட்டு கிடைச்சிருது. ஸோ மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு எஜுகேஷன் தான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஸோ அந்த எஜுகேஷனை வந்துட்டு எப்படி லோன் இல்லாமல் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் வந்துட்டு நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை வந்து சூஸ் பண்ணி உங்களோட ஸ்மார்ட் இன்வெஸ்டிங் ஐடியாவை யூஸ் பண்ணி நீங்கள் க்ரோத் பண்ணுறது மூலிமா இதில் நான் வந்துட்டு எந்த ரிஸ்க்குமே கொடுக்கல. கோல்டு பீஸை பற்றி உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா கோல்டை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், அதே மாதிரி தான் கோல்டு பீஸ். ஸோ ஃபர்தர் வீடியோவில் கோல்டு பீஸ்னா என்ன, ஸோ ஷேர் மார்க்கெட்னா என்ன, ஸோ அதில் எப்படி ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன். ஸோ நீ ஒன்று கால்குலேட் பண்ணிங்க, வெறும் 12.66% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுலேயே நம்மளுக்கு இவ்வளோ வருது அப்படின்னா நம்மளே நம்ம ஷேர் மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு மந்த்லி வந்துட்டு ஒரு 2%, மந்த்லி 2%னா வருஷத்துக்கு நம்மளுக்கு வந்து 24% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். திஸ் இஸ் மித்ரன் இன்டெகிரேஷன். இன்னும் நிறைய ஃபைனான்ஷியல் பிளானிங் வீடியோஸை வந்துட்டு நம்ம 1 by 1 கொடுக்க போகிறோம். ஸ்டே கனெக்டட்.